திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண தாங்க போனோம். ஐயோ, இவ்வளோ தூரம் வந்தாச்சே, பக்கத்தில் இருக்க பாபநாசத்தில் இருக்க ஃபால்ஸை பார்க்கலனா எங்கள் மனசு கேட்கவே கேட்காதுன்னு சொல்லிட்டு அதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை மேலே இருக்கிற ஃபால்ஸ் தான் நாங்கள் பார்க்க போனோம். நாங்கள் ஏம் பண்ணி போனது அதுதான். ஆனால் எங்களுக்கு போகிற வழியில் என்னென்னமோ சர்ப்ரைஸ் இருந்துச்சு. நாங்கள் நிறையா பார்த்தோம். அதில் மெயினாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறது என்னதுன்னா, கோவில், அதுக்கப்புறமா இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாங்கள் இன்றைக்கி போன இடம் தான் அகஸ்தியர் ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 வீலர்லேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களோட ஜேர்னியை. ஸோ இங்கே போகிற வழியில் கோவில்லாம் இருந்துச்சு. ஸோ நிறைய மக்கள் கோவிலுக்காகவும் இங்கே வருவாங்க. தென் அங்கே இருக்கிற அருவியில் குளிக்கவும் வருவாங்க. சரியா? ஸோ இது நிறைய கோவில் இருந்துச்சு. ஒரு கோவிலுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ நாங்கள் 2 வீலரில் தான் போனோம். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் லாஸ்ட். இங்கே தான் ஸ்டாப் ஆகிடும். இங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஆட்டோவில் போகணும், அல்லது 2 வீலர் கார்னால் நீங்கள் உள்ளே என்ட்ரி பாஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அங்கே பாஸ் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரானோம். பாஸ் அதாவது இங்கே ஒரு டோல்கேட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம பாஸ் வாங்கணும். ஸோ எங்களுக்கு 2 வீலர்ன்றதுனால எங்களுக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ உள்ளே அதுக்கப்புறமா இது ஃபால்ஸ்க்கு என்ட்ராக வேண்டியது தான். ஸோ நாங்கள் இப்படி போயிட்டே இருந்தோம். அங்கே செக்கிங் போர்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து வியூவும் தெரியும். அண்ட் போகிற வெஹிக்கிள்ஸ், வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். வியூ நல்லா காற்று சில்லுன்னு அடிச்சுட்டே இருக்கும். சர்ப்ரைசிங்லி போகச்சலே எங்களுக்கு நாங்கள் சின்ன அனிமல்ஸ்லாம் நாங்கள் நிறைய நோட் பண்ணோம். ஸோ அதை எங்களால் கேப்சர் தான் பண்ண முடியல. பட் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு இதில். கொஞ்சம் அங்கே பாஸ் வாங்கிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். ஸோ இங்கே மற்றவங்களாம் வர மாட்டாங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபால்ஸ்க்காகவும் கோவிலுக்கு போகணும் அப்படின்றவங்க மட்டும்தான் வருவாங்க. இங்கேருந்து பார்த்தா கூட அங்கேருந்து அந்த அருவியில் வர தண்ணி இருக்கிற இடம்லாம் தெரியும். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அன்றாட தேவைக்கு இந்த தண்ணியை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக டெய்லி நீட்ஸ்க்கே அவங்க இதுதான் டேரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. குளிக்கிறது, துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணுவாங்க. நம்மளாம் இங்கே பே பண்ணிட்டு வரோம்ல. ஸோ இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே அங்கே தான் இது பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்தும் வியூ தெரியுது. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு இங்கே நின்று இதை மட்டும் இந்த வியூ மட்டும் ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் போகிற வழியில் நல்லா நிறைய அந்த மூலிகை மருந்துலாம் பார்த்தோம். அண்ட் இங்கே ஆக்சுவலி இந்த அருவினாலே எதுக்கு பேர் போனது, மேலேருந்து எல்லா மூலிகை, எல்லா வேரில் இருந்த தண்ணியெலாம் அது நம்ம அதை இது பண்ணோன்னா, நம்ம அதை இன்டேக் பண்ணோன்னா நம்மக்கிட்ட இருக்க நோயெலாம் போகும், நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால தானே நம்ம மெயினாக அருவிக்கெலாம் போகிறது. ஸோ இங்கே பாபநாசம்னு பார்த்தோன்னா அங்கே பேர் போனதே நிறைய அருவி இருக்குது. ஸோ அதில் நாங்கள் இன்றைக்கி போனது இந்த அருவி தான். ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுதா, அங்கே ஒரு டேங்க் மாதிரி பெருசாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் இந்த ஃபாரினர்ஸ் கட்டினது. சரியா? அது ஆக்சுவலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வரும். அது ஆக்சுவலி இங்கே நாங்கள் பாஸ் கொடுத்துட்டோம். இங்கே வாங்கிட்டதுக்கப்புறம் தான் அப்புறம் உள்ளே நம்மளை அனுப்புவாங்க. இது எப்படின்னா இது அவங்களாவே பில் பண்ணது. அவங்க பில் பண்ணதுன்னா அவங்க நம்ம மக்களை வச்சு பில் பண்ணது. சரியா? அதாவது பிரிட்டிஷர்ஸ் நம்மளோட நாட்டை ஆலோசனை அவங்க நிறைய பில் பண்ணாங்க. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லாம் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த மாதிரி இந்த ஃபால்ஸ் மூலயமா தண்ணி வர ஃபோர்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது தான் அவங்க இது பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது அங்கே நாங்கள் முதல்ல இதையும் ஒரு லுக் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக முதல்ல இங்கே போனோம். இங்கே ஆக்சுவலி எப்படி இது பண்ணுறாங்கன்னா, நம்ம மக்கள் இதை மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்கவங்க யாரும் புதுசாலாம் எதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கிடையாது. நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல, இதிலெல்லாம் யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ இது அவங்க பில்ட் பண்ணிட்டு போனது, நம்ம அதை மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, அங்கே மேலே பெரிய டேங்க் மாதிரி இருக்கும். அந்த டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி நல்லா ரொம்பிடும். ஏன்னா அருவி ஒரு டைமில் ஒரு ஃபோர்ஸில் வரும். டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸில் வந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகாது. ஸோ அந்த டேங்க்கில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ரொம்பினதுக்கப்புறமா அது மொத்த ஃபோர்ஸோடு அந்த தண்ணியை அனுப்பும். அதை அனுப்பினோடனே கைனெட்டிக் எனர்ஜியால் எலக்ட்ரிசிட்டி உருவாகும். ஸோ அதுதான் சப்ளை ஆகுது. ஸோ ரிட்டன் இந்த தண்ணி இங்கே வரும், மறுபடியும் அது மேலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜர். நம்ம தான் படிச்சிருப்போம்ல. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது, செம ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லாம் இப்போ கட்டுற எந்த ஒரு பில்டிங்ஸும் இவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்கிறது கிடையாது. எல்லாமே கொஞ்ச நாள் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்குள்ளேயே
அது போயிடுது. ஆனால் இது வந்து இதோட ஏஜ்னு பார்த்தோம்னா இது வந்து மோர் தென் 100 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ அதனால் இது சோலார் எனர்ஜி அந்த மாதிரி எல்லா எனர்ஜிலையும் இதுவும் நமக்கு ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி தான். ஸோ அதுதான் இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ட்ரா எங்களோட ஸ்கெடியூலில் இல்லாத ஒன்று நாங்கள் பார்த்தோம். அண்ட் இதை முடிச்சுட்டு அருவியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போயிட்டே இருந்தோம். அண்டு நிறைய குட்டி குட்டி கோவில்லாம் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இந்த வேண்டுதல் செய்கிறது அந்த மாதிரி எல்லாத்தையும் அங்கே வந்து தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்டு குரங்கு சேட்டை அப்பப்பப்பா தாங்க முடியல. கையில் தான் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், கையில் வந்து பிடுங்கிட்டு போயிடும், அவ்வளோ சேட்டை பண்ணிச்சு. அண்ட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகலை, அதனால் எங்களுக்கு எதுவும் இல்லை. பக்கத்தில் இருந்தவங்களதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகிட்டோம். பிகாஸ் இங்கே நாங்கள் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். இவங்கெல்லாம் வந்து ஃபால்ஸுக்கு அப்புறமா மலையில் ஏறினா தான் வந்து கோவில் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் கோவிலுக்கு போகிறாங்க, நாங்கள் ஃபால்ஸ் பார்க்கலாம் நாங்கள் போயிட்டோம். ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கோவிலுக்கும் போவாங்க, சரியா? ஏன்னா நம்மளோட பாஸ் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து கோவில் வரைக்கும் தான் நம்ம எடுத்திருக்கோம். தெரியுது பார்த்தீங்களா அங்கே ஃபால்ஸு. ஸோ இங்கே குட்டி குட்டியாக மீன் தெரிஞ்சுது, ஆனால் அவ்வளோ மைன்யூட்டாக அந்த கேமராவில் கேப்சர் ஆகலை. மீன் அப்படியே குட்டி குட்டியாக மீன் நீந்திகிட்டே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் காலை வச்சா நல்லா கிசு கிசு கிசுன்னு இருக்கும். அண்ட் தென் இதை முடிச்சுட்டு நாங்கள் நாங்கள் வந்ததுக்கான மெயின் ரீசன் அருவியில் ஒரு குளியல் போடலான்னு தான். இதோ பாருங்கள், இதாக குட்டி குட்டி மீன் இதுதான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டிஸ்டர்ப் பண்ணாமல் கேப்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து குளிக்கிறதுல நல்லா டிவைட் பண்ணி ஆக்சுவலி செக்ரிகேட் பண்ணியிருந்தாங்க, இங்கே ஜென்ஸ் இங்கே லேடிஸ்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா நம்ம ஊர் அருவியில் குளிக்கிறதுனா சும்மாவா, ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு இன்னும் அங்கே போய் குளிக்க ஆரம்பித்தா அங்கேயே தான் இருக்கணும் போல் நமக்கு தோணும். ஸோ எப்படியும் நம்ம கிளம்பி தானே ஆகணும். ஸோ குளிச்சுட்டு நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருந்ததோடனே நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். லேடிஸ்க்கு வேறு சைட் செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தாங்க. குரங்கு சேட்டை இங்கேயும் தாங்க முடியல. அண்டு சரி முடிச்சுட்டு இங்கே சாப்பிடலாம் எதுவும் அவ்வளோவா நாங்கள் எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே ஏதாவது ஈட்டபிள்ஸ் ஏதாவது இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். இங்கே குரங்கு தான் இந்த அருவிக்கிட்ட நிறைய சுற்றிட்டே இருந்துச்சு. ஒரு குரங்கும் ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கு போடக்கூடாது, எந்த ஒரு ஈட்டபிள்ஸும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க அங்கே. இங்கே ஆனால் வரவங்க கொடுக்கலனாலும் இது பிடுங்கி எடுத்து தின்னுடுது. ஸோ அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. கரெக்டாக ஃபேமிலியோட வம்சமாக இவங்க இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க போல். நம்ம கூட விசிட்டர்ஸ் தான், அவங்க தான் அங்கே பெர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுற ஆட்கள். ஸோ நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நாங்கள் வந்து காரமாக ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த மாங்காய் இருக்குல்ல, மாங்காயில் நல்லா மிளகாய் தூள் தூவின மாதிரி மாங்காய் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிடிச்சிட்டு அண்ட் ஆல்சோ என்னது ரவுண்ட் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு எங்களோட ஜார்னியை முடிச்சிட்டோம்.